ஹாய், ஹலோ மகர ராசி. உங்களுக்கான மார்ச் 2nd மார்ச் 8th உங்களுக்கான லவ் கைடன்ஸ், உங்களுக்கான பர்சனல் லைஃப் கைடன்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷலான விநாயகர் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். மகர ராசி. ஓகே ஓகே நீங்க இந்த வாரத்துல ஏற்கனவே உங்க லைஃப்ல நடந்த பல தப்புகள், பல விஷயங்கள் உங்கள ரொம்ப பயமுறுத்துது. நீங்க ஆல்ரெடி பண்ண விஷயங்கள், ஆல்ரெடி நீங்க நடந்துகிட்ட விஷயங்கள் உங்கள பயமுறுத்திட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, நீங்க ஆல்ரெடி ஏதோ இழந்துருவோமோ, ஏதோ ஒரு விஷயத்த இழந்துருவோம்னு ரொம்ப பயப்படுறீங்க. ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கீங்க. அதே மாரி ரொம்பவே யார் மேலயும் ரொம்ப அட்டாச்டா இருக்கிறீங்க. மேபி உங்க பார்ட்னரா இருக்கலாம். அந்த பார்ட்னர் மேல ரொம்பவுமே அட்டாச்டா இருக்கிறீங்க. ஓகே. அந்த பார்ட்னர் உங்கள விட்டு போயிடுவாங்களோ! அப்டின்ற விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே பயமா இருக்கு. பட் ஆனா, ஒரு ரொம்பவுமே பாசிட்டிவான டீப் கமிட்மெண்ட், ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அ ரொம்பவுமே அந்த பெர்சன் உங்களுக்கு ஸ்டேபிளா, ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ண போறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ, உங்களுக்கு லவ் கைடன்ஸ் என்ன வருது அப்டின்னு பார்க்கலாம். ஸோ, மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுங்க. நெறைய ஷேர் பண்ணுங்க. அப்ப இந்த எனர்ஜி உங்களுக்கு அதிகமா கிளைம் ஆகும். ஸோ, ஓகே. ஓகே. ஸோ, உங்க மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களோட மனசு இப்ப ரொம்பவுமே குழப்பத்துல, ரொம்பவுமே கஷ்டத்துல, ரொம்பவுமே ஒரு ஒரு மன வேதனையில இருக்கிறீங்க. அத பத்திரமா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க பழசு நடந்த விஷயத்தையே மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ, அத பண்ணாதீங்க. டூ வாட் இட் டேக்ஸ் டு கீப் த பேஷன் அலைவ். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எதை பண்ணா அந்த ரிலேஷன்ஷிப் அழகா இருக்குமோ அந்த விஷயத்த பண்ணுங்க. மேபி நீங்க ஆல்ரெடி இருக்கிற பார்ட்னரோட ரினியூவல் பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு போங்க. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க பார்ட்னரோட. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஓகே. கிளியர் யுவர் எனர்ஜி. யுவர் ஆரா அட்ராக்ட்ஸ் த எனர்ஜி. இட் ஹாஸ் கிளியர் யுவர் நெகட்டிவ் எனர்ஜி இன் ஆரா. ஓகே. விநாயகர் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களோட ஆராவை முதல்ல கிளீன் பண்ணுங்க. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை கிளீன் பண்ணுங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய கோயிலுக்கு போங்க. நிறைய பாசிட்டிவா யோசிங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கிளியர் ஆகும். மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.